அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்ம 68வது நிகழ்வு இருக்கிறோம். நவிழ்துறம் நூலிணையம் நிகழ்ச்சியின் 68வது நிகழ்ச்சி இது. இது வெள்ளிதோறும் இணையவெளி குரல் நூல்களை அறிமுகம் செய்யும் வண்ணம் தொடங்கப்பட்டது. 67 வாரங்களை கடந்த 68க்கு வந்துவிட்டோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூல் நிழல் காட்டும் நிஜங்கள் என்ற நூலாகும். இது பல கதைகள் அடங்கிய நூல். இதன் ஆசிரியர் திருமதி மலர்கொடி ராஜேந்திரன், வள்ளுவர் குரல் குடும்பத்தின் நிறுவன இயக்குனர் ராஜேந்திரன் ஐயாருடைய துணைவியார். இந்த நூலை குறித்து பேசியிருப்பவர் நயவுரையாளர் திரு இளங்கோவன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது வலைத்தமிழ் கற்க கசடர மற்றும் வள்ளுவர் குழு குடும்பம் சார்ந்து நடத்தப்படுகிறது. நூலாசிரியரானவர் நயவுரையாளர் திரு இளங்கோவன் அவர்கள் கணினி அறிவியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவர். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். 1330 அரிய குரல்களையும் முழு குரட்பாட்களையும் தென்காசி ஆய்க்குடி அமர் சேவா சங்கத்தில் முற்றுதல் நிகழ்த்தி பரிசு பெற்றவர். இதற்கு முன்னர் இதே நிகழ்ச்சியில் திருக்குறள் ஓய்மனையும் என்ற நூலிற்கு நயவுரை வழங்கியுள்ளார். அன்னாரை வரவேற்று வணங்கி இந்த நூலை தக்கபடி அறிமுகம் செய்து உரையாற்ற அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா பொன்னியின் செல்வன் அவர்களே. நன்றி, உங்களுடைய வரவேற்பிற்கு மிக்க நன்றி. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் வணங்கி அடியேன் இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகின்றேன். ஒரு சில நொடிகள் மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த இனிமையான மாலை பொழுதிலே நவிழ்தொறும் நூல்நயம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் நான் இருகரம் கூப்பி வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நூலினை பற்றி இங்கு நான் சில மணிகள் எனக்கு எந்த அளவிற்கு இந்த நூல் என் நூல் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய வள்ளுவர் குரல் குடும்பத்தின் நிறுவனர்களில் ஒருவரான நமது ஐயா சி ராஜேந்திரன் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குவதுதான் முறையாக இருக்கும். இதற்கு முன்பு நான் ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் ஓமை நயம் என்கின்ற நூலை பற்றி இதே அரங்கிலே நவிழ்தொறும் நூல் நயம் இதே நிகழ்ச்சியிலே அந்த நூலினை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து ஐயாவோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவுடைய மனைவி மலர்கொடி ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நிழல் காட்டும் நிஜங்கள் என்கின்ற நூலினை நான் எந்த அளவிற்கு அதனை ஏற்று என்னுள் உள்வாங்கியிருக்கிறேன் என்பதனை நான் சான்றோர்களாகிய உங்கள் முன்னால் நான் சற்று அதனை விளக்க மட்டுமே இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்றேன். ஒரு நல்ல ஒரு வைகறை பொழுது, ஒரு இளம் வைகறை பொழுதிலே நான் தென்காசியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐந்தருவியிலே இருக்கக்கூடிய சங்கராசிரமத்திற்கு நான் செயலாளர், அன்றைய திருவள்ளுவர் கழக செயலாளர் சிவராமகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களை தரிசிப்பதற்காக நான் சென்றேன். அது நல்ல காலை பொழுதாக அமைந்திருந்தது. அப்பொழுது ஐயா அவர்கள் எனக்கு 2 நூல்களை எனக்கு கொடுத்தார்கள். ஒரு நூல் திருக்குறள் ஓமை நயம், ஐயா நமது சி ராஜேந்திரன் ஐயா எழுதியது. அதனோடு இன்னொரு நூலையும் எனக்கு கொடுத்தார்கள். அந்த நூலினுடைய பெயர் நிழல் காட்டும் நிஜங்கள். திருக்குறள் ஓமை நயம் நூலினை நான் இயல்பாக தினந்தோறும் ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் என படித்து அவர்கள் கொடுத்த ஒரு சில நாள்களிலேயே, ஐயா அவர்களிடம் இருந்து வாங்கிய ஒரு சில நாள்களிலேயே நான் அதனை முழுவதுமாக கற்று முடித்து விட்டேன். உடனே நான் எப்பொழுதுமே ஒரு சிறு பழக்கத்தை நான் கை கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு நூலினை பற்றி நூலினை எடுத்துக்கொண்டால் அது ஆசிரியருடைய முகவரி இருந்தால் அதற்கு ஒரு கடிதம் எழுதி போடுவதும்,
அவருடைய மின்னஞ்சல் இருந்தால் மின்னஞ்சலுக்கு ஒரு அந்த நூலினை பற்றி நான் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறேன் என்பதனை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஒரு சிறு ஒரு மீள் பார்வை, அதாவது என்ன சொல்ல, ஒரு ஃபீட்பேக், அதாவது அந்த நூல் எப்படி எனக்கு என்ன எந்த அளவிற்கு என் நூல் உள் சேர்ந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு ஒரு கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதி நான் ஒரு பேருந்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவு நேரம் ஒரு 10 மணி இருக்கும். அப்பொழுது ஐயாவிடம் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்க தான் இளங்கோவனா என்று கேட்டார்கள். ஆமா ஐயா, நூல் நூலை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஐயா இப்பொழுது நான் பேருந்துல போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் இன்னொரு நாள் அவங்ககிட்ட கேட்டு நானே மறுபடியும் அவங்களை தொடர்பு கொண்டேன். அப்பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த நூல் ஏற்கனவே நான் இதே மாதிரியே ஒரு நூல் நான் ஏனென்றால் ஒரு நூலை படிக்கும் பொழுது அது மற்றொரு நூலினை அது கை காமிக்கின்றது. அதுதான் ஒரு நல்ல சிறந்த நூலுக்கு ஒரு அடையாளம். அந்த நூலை கியாப்ப விஸ்வநாதன் அவர்கள் அதே போன்று திருக்குறள் நயவுரை ஒன்று எழுதியிருந்தார்கள். அந்த நூலிலே எனக்கு தொட்டு காமிக்கின்றது ஐயா என்று சொன்னேன் அவர்களிடம் நான். ஐயா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார்கள். மகிழ்ச்சி அடைந்து அதே வேளையிலே அவர்கள் ஒரு கேள்வியை வந்து என் முன் வைத்தார்கள். சரி நல்லது, இன்னொரு நூல் உங்களுக்கு ஐயா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அந்த நூல் நீங்க படிச்சீங்களான்னு கேட்டாங்க. அப்பொழுது ஐயா அது கதை நூலா இருக்கிறது, நான் படிச்சுட்டு இருக்கேன்யா, படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுதேன். நல்லா இருந்ததான்னு கேட்டாங்க. தன்னுடைய அவனுடைய மனைவியின் மேல் ஐயா அவர்கள் வைத்திருந்த அன்பினை அது வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஐயா நிச்சயமா நான் அந்த நூலை படிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா இன்று வரையில் நான் அந்த நூலுக்கு எதுவும் மீள்பதிவு போடவில்லை. ஆனால் திருக்குறள் ஓமை நயம், அதாவது இதே அரங்கிலே திருக்குறள் ஓமை நயத்தை விளக்கும் பொழுது ஐயாவிடம் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். ஐயா நான் நிச்சயமாக நான் நிழல் காட்டும் நிஜங்கள் நூலினை இதே நவில்தரும் நூல் நயம் இணைப்பில் நான் நிச்சயமாக நான் அறிமுகம் செய்வேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அறிமுகம் செய்ய பேச ஆசைன்னு சொல்லியிருந்தேன். ஐயா அவர்கள் அந்த ஆசையும் இன்று நிறைவேற்றி வைத்து விட்டார்கள் இதுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை எனக்கு 2 வாரங்களுக்கு முன்பே அளித்து இந்த நாளில் நீங்க பேசணும்னாங்க. போன வாரமே சொன்னாங்க. போன வாரம் வாய்ப்பு அடியனுக்கு கிடைக்கவில்லை. அதற்குரிய வாய்ப்பு அமையாது இருந்தது. இந்த வாரம் எனக்கு அமைந்திருக்கிறது. இதனை நல்லபடியாக நான் பயன்படுத்துவேன் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். ஆசிரியரும் என்னோடு இந்த இணைப்பிலே இணைந்திருப்பது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிழல் காட்டும் நிஜங்கள், இதுதான் நூலினுடைய பெயர். நூல் என்னோடு தான் இருக்கிறது. இதுதான் நூல், நிழல் காட்டும் நிஜங்கள். ஒரு அற்புதமான ஒரு நூல், நல்ல ஒரு பைண்டிங். ஒரு திருவள்ளுவர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நம்ம திருவள்ளுவர், விவேகானந்தா கேந்திரம், அந்த 2 மணி மண்டபங்கள், அந்த நூலினை ஓவியங்கள், அந்த முகப்பு ஓவியங்கள் அதனை அழகு செய்கின்றன. அற்புதமான ஒரு தொகுப்பு, நல்ல ஒரு பைண்டிங் பண்ணியிருக்காங்க. விஜயா பதிப்பகம், கோவையை சேர்ந்த விஜயா பதிப்பகம் இந்த நூலினை மிக அற்புதமான ஒரு வடிவமைப்போடு இதனை நல்ல எல்லாருக்கும், அதாவது வயதானவர்கள், வயது இளைஞர்கள் எல்லோரும் படிக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல ஃபாண்ட், அதாவது சிறந்த ஒரு எழுத்து அச்சு உருவாக்கத்திலே இந்த நூலானது வெளிவந்திருப்பது மிக மிக மிகுந்த ஒரு படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நூல். அதற்கு டாக்டர் பி கிருஷ்ணராஜ வானவராயர் அவர்கள் ஒரு அணிந்துரையை எழுதியிருக்கிறார்கள். வாழ்த்துரை ஒன்று அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்த்துரை. இந்த வாழ்த்துரை வந்து ஏதோ நீங்கள் வாழ்த்துரை எழுத கொடுத்ததை என்று சொல்வதற்காக ஒரு வாழ்த்துரை என்று வழங்காமல், அவர்கள் அந்த நூலினை முற்றிலுமாக, அதாவது முழுவதுமாக உள்வாங்கி ஒரு அணிந்துரையை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பிறகு ஆசிரியர் உரை, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நூல் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற யாருடைய ஒரு பெரிய ஒரு முக்கியஸ்தர்கள் யாரும் அந்த மாதிரி எதுவும் ஆசிரியர் அவர்கள் ஒரு உரையை கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர் உரை என்ன, இந்த நூல் என்ன சொல்ல விரும்புகின்றது, இது எதை நோக்கிய ஒரு பயணித்த எந்த ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்டது, யாரெல்லாம் அதற்கு சிறந்த உதவிகரமாக அந்த நூல் வெளிவர உதவி இருக்கின்றது என்பதை ஒரு மிகச் சுருக்கமாக அவர்கள் ஓரிரு பக்கங்களிலே அவர்கள் விரித்துரைத்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு தொடக்கம். அதாவது நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவு பெரிய ஞானம், அது எவ்வளவு பெரிய ஞானமாக இருந்தாலும், இந்த ஞானங்கள் நமக்கு வந்து எந்த வடிவில் நமக்கு கிடைத்தால் அது எளிதாக சென்றடையும் என்றால், அது கதை வடிவில் இருந்தால்தான் மிக எளிதாக சென்றடையும்.
எவ்வளவு பெரிய ஞானமா இருந்தாலும் சரி. இந்த உலகிலே மிகப்பெரிய நூல்கள் எல்லாம், மிகப்பெரிய சமயங்கள், மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன. அவைகள் எல்லாம் எப்படி எளிய மனிதர்களை, எளிய பாமரர்களை எவ்வாறு சென்றடைந்தது என்று கேட்டால், அது கதை வடிவில் தான் சென்று சேர்ந்தது. அதுதான் உண்மை. இந்த வகையில் நமது நாட்டிலே நமது நாட்டிலும் வேலை நாட்டிலும் ஏகப்பட்ட கதைகள், அதாவது ஒரு தத்துவத்தை விளக்குவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு அறத்தை வலியுறுத்துவதாக இருந்தாலும் சரி, நிறைய கதைகள் நமக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் கதைகள் சிறந்த நாடு நம் நாடு இல்லையா? ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் அது. ஒரு பாரதம் என்றால், ராமாயணம், மகாபாரதம் என்றால் கதை நாயகர்களை ஒட்டி எழுகின்ற கதைகளை விட அதனுள் இருக்கக்கூடிய உட்கதைகள் தான் மிக மிக மிகவும் அதிகமா இருக்கு. ஆயிரக்கணக்கான கதைகள். ஒரு கதையை தொட்டால் மற்றொரு கதை, கதையை தொட்டால் மற்றொரு கதை என்று பல்வேறு கதைகள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. முதலிலே இந்த உலகத்திலே தோன்றியதாக அறியப்படுகின்ற, முதன்மையானதாக வைத்து போற்றப்படுகின்ற வேதங்கள், 4 வகை வேதங்கள் எவ்வளவு மக்களை சென்றடைந்தன, பாமரர்களை சென்றடைந்தன என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய விவாதம். ஆனால் அதன் பின்னால் தோன்றிய இதிகாசங்களாக இருக்கட்டும், மகாபாரதம், ராமாயணம் என்பவை கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு மேலாக நமது நாட்டிலே வழங்கி வருகின்ற ஒரு மிகப்பெரிய கதைகள். ஏனென்றால் எனது ஆசிரியர் அடிக்கடி கூறுவார்கள், நீங்க நமது நாட்டினுடைய பெருமையை பற்றி நீ அறிய விரும்பினால் ஒரு பாமரனிடம் சென்று கேள், மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அவனுடைய மொழியிலே அவன் கூறுவான் என்று சொல்வார். அவன் 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 மொழியில அவன் சொல்லுவான். ராமாயணம் பாரதமும் என்ன சொல்லுதுங்கிறத அவனுக்கு தெரிந்த மொழியிலே நிச்சயமாக அவன் விளக்கி வருவான். ராமாயணம்னா என்னன்னு தெரியாது, மகாபாரதம் என்னன்னு தெரியாது, கண்டிப்பாக அந்த நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவை எடுத்து இயம்பிய விதம் என்றால் கதைதான், முழுக்க முழுக்க கதைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. கதைகளை வடித்து அறத்தினை எடுத்து இயம்புகின்ற ஒரு நுட்பமான முறையினை சான்றோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அந்த முறையிலே நீங்கள் நேரடியாக ஒரு தத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால், அந்த தத்துவமானது நிச்சயமாக அது எல்லோரையும் சென்று சேரும் என்று நாம் சொல்ல முடியாது. தத்துவம் என்று சொன்னாலே சிலரெல்லாம் ஓட்டம் பிடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தத்துவம் என்றாலே எல்லோரையும் சென்று சேர நிச்சயமா. தத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஏதோ பெரிய விளங்காத ஒரு புதிரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு, பிலாசபி அப்படின்னாலே ஆஹா அது யாரோ ஒரு தாடி வைத்த ஒரு சாமிக்கு ஓடியவது, நமக்கு தெரியாத ஒன்று என்று சொல்லி நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓட்டம் பிடித்து விடுவதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த தத்துவங்களை எளிமையாக மக்களிடம் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நமது சான்றோர்கள், நமது ஆண்டோர்கள், நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் கதை வடிவிலே எதையும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உத்தியானது முன்னொரு காலத்திலிருந்து, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து என்று சொல்கின்ற அந்த நாளில் இருந்து, இந்த மனிதன் நாகரிகம் தோன்றிய நாளில் இருந்து பல்வேறு கதைகள் பல்வேறு விதங்களிலே வழங்கப்பட்டு வருகின்றன. மகாபாரதம், ராமாயண கதைகள், நீங்கள் அரேபிய நாட்டை சேர்ந்ததா இருந்தால் ஈசாப் நீதி கதைகள் என்று, நீங்கள் புத்த மதம் பரவி வந்த வழியை தேடினால் நீங்கள் ஜென் கதைகள், நமது நாட்டிலே வழங்கப்பட்டு வருகின்ற பஞ்சதந்திர கதைகளா இருக்கட்டும், பின்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் குட்டி கதைகளை, அதே பஞ்சதந்திர கதைகளை சற்றே அவர்களுக்கே உரிய பாணியிலே எடுத்து அதனை குட்டி கதைகளாக எடுத்து வடித்து அதனை கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாமரர்களிடம் கதைகளை சொல்வது அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும், அவருடைய முக்கியமான நோக்கம் என்னதாக இருந்தது என்றால், அந்த கதைகளின் ஊடாக இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு கருத்தை அவர்களுக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமா இருந்தது. ஏனென்றால் இதை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசன் மிகுந்த நோய், அதாவது ஒரு அரசனானவன் மிகுந்த ஒரு நோய்க்கு இடையே மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தான்.
அவனை பிடிக்கக்கூடாத ஒரு நோய் ஒன்று பிடித்து விட்டது. பல வித வைத்தியர்கள் அவனை பரிசோதித்து மருந்து கொடுத்து பார்த்தார்கள். ஒன்றும் அவனுக்கு அந்த மருந்துகளால் அவனுக்கு எந்தவித ஒரு பிரயோஜனம் இல்லை. சிறிதளவு அவனுக்கு உடல்நலம் தேறிய பொழுதும் அவனால் முற்றிலுமாக அந்த பிணிகளில் இருந்து வெளியே முடியாத சூழ்நிலையிலே அவன் இத்து போய் தன்னுடைய இறுதி காலத்தை நினைத்து வருந்திக் கொண்டிருந்த பொழுது ஒரு வைத்தியன் உள்ளே வந்தான். அவனை வைத்தியம் பார்க்க அரசர் அனுமதித்தார். அவர் வேறு நாட்டிலிருந்து வந்தான். அவன் வைத்தியம் பார்ப்பதற்காக அவனை அனுமதித்த அரசர், என்ன புதிதாக நீ வைத்தியம் எனக்கு சொல்லிவிடப் போகிறாய், செய்துவிடப் போகிறாய், அதை என்ன என்னை குணப்படுத்த போகிறது என்று அவன் வெறுப்புற்ற நிலையிலே அவன் கேட்ட பொழுது, நான் ஒன்றுமே செய்ய போவதில்லை, உங்களிடம் ஒரு கைத்தடி ஒன்றை கொடுக்கிறேன். அந்த கைத்தடியை நீங்கள் மாலை நேரத்திலே வெயில் படும்படி நீங்கள் அந்த கைத்தடியை கொண்டு நீங்கள் நடந்து கொண்டு இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். சிறிது காலம் கழித்து அந்த வைத்தியன் வந்தான். அரசர் எந்திரிச்சு நல்லா ஒரு ஆரோக்கியமான நிலையில் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு ஒரு ஆச்சரியம் அரசருக்கு. என்ன இப்படி என்ன என்னை நீ செய்தாய், இந்த எனக்கு நீ என்ன செய்தாய் என்று அவரிடம் கேட்ட பொழுது, ஒன்றுமில்லை மன்னா, நான் உங்களுக்கு எந்த மருந்தையும் கொடுக்கவில்லை. அந்த கைத்தடி மருந்துகளால் நிரம்பிய ஒரு கைத்தடி. அதை நீங்கள் வெயிலிலே வெயிலில் படும்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கைத்தடியில் இருந்த மருந்தானது உங்கள் வியர்வையின் மூலமாக உங்கள் உடலுக்குள் சென்று உங்களை நல்ல ஒரு உங்களை நன்றாக உங்களை உடலை தேற்றி இருக்கின்றது என்று அந்த வைத்தியர் பதில் சொன்னார். அதே மாதிரி தான் மருந்துகளில் இருக்கக்கூடிய, அதாவது தத்துவங்களில் இருக்கக்கூடிய சாரத்தினை எளிதாக பாமரர்களானாலும் சரி, சான்றோர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எளிதாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உத்தி தான் கதை. பேசிக்கிட்டே இருக்கலாம், மேடையில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு நேரம் பேசினாலும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் பல பேச்சாளரிடம் கவனித்திருக்கிறேன். அவர்கள் சிறிதளவு கதைகளை இடையிலே விடுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய பேச்சானது சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு நகைச்சுவை கதையாகவோ அல்லது ஒரு ஒரு வரலாற்று பின்னணி சேர்ந்த ஒரு கதையாகவோ என்று நாம் எடுத்து பார்த்தால், அந்த கதைகளின் மூலமாகத்தான் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை நம்மிடம் சொல்ல அவர்கள் எத்தனிப்பதை நாம் பார்க்கலாம். இந்த வகையிலே நாம இத இன்னும் கொஞ்சம் விரித்து பார்க்கணும் அப்படின்னா, சமீபத்துல, அதாவது ஏனென்றால் நமது வாழ்வே ஒரு கதை தான். நமது வாழ்க்கையே நம்ம ஒரு திடீரென்று யாராவது நீ என்ன செய்து கொண்டிருந்தா என்ன என்று உனது வாழ்க்கை கதையை கூறு என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம் என்றால், அதே ஒரு கதை வடிவில் தான் நம்ம விரித்து உரைப்போம். ஏனென்றால் நான் பிறந்தேன், இங்கு பிறந்தேன், இன்னாருக்கு மானா பிறந்தேன் என்று நம்ம ஒரு சுவாரஸ்யம் இணைந்த ஒரு கதையாக அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பதான் நமக்கே தெரியும் நம்முடைய ஒரு கதையில் முழு உலகமே கற்பனையில் தான் இருக்கின்றன, இந்த முழு உலகமும் கனவு போன்றதுதான் என்று ஆதிசங்கரர் சொன்னது நமக்கு அப்பொழுதுதான் நமக்கு விளங்கும். ஏனென்றால் இந்த கனவு உலகத்திலே நம் கதைகளின் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட கதைகள் தான். இந்த கதைகளின் மூலமாக நமக்கு தத்துவங்களை, கருத்துக்களை விளக்கியவர்கள் நெடுங்காலம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறியலாம். அந்த வகையில் நான் ஒரே ஒரு மனிதரை மட்டும் கூறி நான் இந்த நூலை ஆராய்ச்சி நான் எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறேன் என்பதை நான் அடுத்த பகுதிக்கு நான் சென்று விடுகின்றேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் நம்மில் பலருக்கும் அறிமுகமானவர் தான் அவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். முன்பெல்லாம் ஆல் இந்தியா ரேடியோ பிரபலமாக இருந்த பொழுது சரியாக காலை 7:25 மணிக்கு இன்று ஒரு தகவல் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர் வழங்கி கொண்டிருந்தார். அந்த இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தான் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாரு. ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு நடுவில் அவர் சொல்ல வந்த செய்தியை அந்த கதையின் மூலம் விளக்கிட்டு இறுதியா ஒரு நகைச்சுவை துணுக்கை சொல்லி முடிப்பார். 3:30 எல்லாம் அந்த அவருடைய இன்று ஒரு தகவல் நிறைவடைந்து விடும். ஆனால் அதுல ஒரு கதை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த உத்தி அவர் எப்படிதான் அதை உள்வாங்கினாரோ தெரியவில்லை. அவர் பல வானொலி நிலையங்களை மாற்றலாகி போனாலும் அந்த 7:25 மணிக்கு அவர் சரியாக இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்று அவர் வழங்கிய 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கியது இன்றும் அவர் மறைந்து 20 வருடங்களுக்கு மேலாகவும் அது வலைத்தளத்திலே இன்னும் கதை சொல்லிகளின் மூலமாக இன்று ஒரு தகவல் இன்னும் நம்முடைய உழவி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த உத்தியை அவர் எனக்கு தெரிந்த வரையில் இருந்து அவர் சித்பவானந்தாவுடைய தினசரி தியானம் நூல் மூலமாக அவர் பெற்றிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால்
அவர் தினசரி தியானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தியான நூல், அதாவது ஒரு சிந்தனை நூலை சித்பானும சுவாமிகள் படைத்த பொழுது அவரும் இதே உத்தியை கையாண்டார். ஒரு கதை இருக்கும், இடையில ஒரு சின்ன ஒரு செய்தி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு பாடல் இருக்கும், அதோட நிறைவு செய்வார். இது இந்த முன்னோட்டத்தை எதுக்கு நான் சொல்லுதேன் அப்படின்னா, இந்த நூல், அதாவது நிழல் காட்டும் நிஜங்கள் நூல் முழுவதுமையாகவே கதைகளால் நிரம்பிய ஒரு நூல் தான். கதை கதை பிரியர்களுக்காக படிக்கப்பட்ட நூல் என்று நாம் அணுகனாலும் அப்படியே அணுகலாம். ஆனால் வள்ளுவத்தை எவ்வாறு எளிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை ஆசிரியர் மிகவும் சிந்தித்திருக்கிறார். இவ்வாறு சிந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த நிழல் காட்டும் நிஜங்கள். 108 அதிகாரங்கள், அறத்தையும் பொருளையும் அவர் பல்வேறு வடிவங்களிலே, பல்வேறு சிந்தனைகள், அதாவது அவர் நிறைய கதை நூல்களை படித்திருக்கிறார். நான் இப்ப அந்த நிழல் காட்டும் நிஜங்கள் படித்த பிறகு நான் அதை கண்கூடா உணர முடிந்தது. ஏனென்றால் அவர் நிறைய கதைகளை உள்வாங்கி, நிறைய கதைகளை எப்படி இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு சில அதிகாரத்திற்கு 2, 3 கதைகள் கூட கொடுத்திருக்கிறார். அந்த கதைகளை அவர் எப்படி, அதாவது உதாரணமா சொல்ல போனோம் என்றால், ஒரு சிற்பியானவர் கல்லை கண்டுபிடித்து அந்த கல்லிலே எப்படி நாம் அந்த உருவத்தை கொண்டு வருவது என்பதை ஒரு சிற்பியானவர் நேர்த்தியாக வடிப்பது போன்று இந்த நூலினுடைய ஆசிரியர் திருமதி மலர்கொடி ராஜேந்திரன் அவர்கள் அந்த உள்வாங்கிய கதைகளை அந்த அந்த அதிகாரங்களுக்கு ஏற்ப அவர் பொருத்திய விதம் என்னை மிகவும் பிரமிக்க வைத்தது. திருக்குறளே ஒரு இரு அடிகளில் நிறைவடைந்துவிடும். திருக்குறளிலே நிறைய கதைகள் இருக்கின்றன. இதனை எல்லாரும் நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய சம்பவங்களை வள்ளுவர் ஒரு கதைகளை ஒரு குறளா சொல்லிட்டு போயிருப்பாரு. உதாரணமா, வழியில் நிலைமையான் வள்ளுவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிற குறள். இதுல ஒரு கதை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த குறள்ல ஒரு கதை இருக்கு. இந்த கதையை, இந்த மாதிரியான கதை இருக்கக்கூடிய குறள்களை மட்டுமே விரித்து 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 அதை கதைகளாக எழுதி, உதாரணத்துக்கு குறளோவியங்கள், திரு கலைஞர் அவர்கள் எழுதிய குறளோவியத்தில் இந்த மாதிரியான நிறைய கதைகள் இருக்கும். அவர் கதை உள்ள குறள்களை எடுத்து அவருடைய கைப்படாத அவருக்கே உரிய பாணியிலே அவர் விளக்கியிருப்பார். அதெல்லாம் ஒரு குறள் ஓவியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது, அந்த கதைகளை அவர் விளக்கிய பாங்கு. வள்ளுவரே நிறைய கதைகளை சொல்லியிருக்காரு. ஆனால் வள்ளுவத்தை ஆசிரியர் என்ன நினைத்திருக்கிறார், வள்ளுவத்தை நாம் இன்னொரு தளத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதை எவ்வாறு எளிமைப்படுத்தி அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை மிகவும் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ராஜேந்திரன் ஐயாவுடைய மனைவி இல்லையா? குறளே சிந்தனையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ராஜேந்திரன் ஐயாவுடைய சிந்தனை அவரையும், அந்த சிந்தனை ஓட்டம் அவரையும் நிச்சயமாக பாதித்திருக்கிறது. அதற்காக அவர் கதைகளை அவர் நிச்சயமா ஆசிரியர் அவர்களுக்கு கதை என்றால் மிகவும் பிடித்திருக்கின்றது. அவர்கள் தான் கற்றறிந்த கதை, அவர் ஒரு அறிவியல் மாணவியாக அறியப்படுகின்றார். என்றால் அவர் பிஎஸ்சி படித்திருக்கின்றார், இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்கின்றார். அவர் எவ்வாறு திருக்குறளை அணுகி அந்த திருக்குறள், அதாவது அவர் படித்த திருக்குறள்களுக்கு எவ்வாறு இந்த கதைகள் எல்லாம் பொருந்தும் என்று அவர் சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு குறளையும், அதாவது ஒரு பிக்ஸ் பண்ணணும், அதாவது ஒரு சிற்பம் முழுமையாக அந்த ஒரு சிற்பத்தை பூர்த்தி செய்வதற்காக அவர் இந்த நிழல் காட்டும் நிஜங்கள் அப்படிங்கிற அந்த நூலை முழுமையாக அவர் நிறைவு செய்வதற்காக ஒரு நிறையவே பிரயத்தனப்பட்டிருப்பதை நான் காண முடிகின்றது. அந்த பிரயத்தனத்தின் ஊடே அவர் நிறைய மறைபொருளாக நிறைய செய்திகளை சொல்லுறார். ஏனென்றால் இப்போ திருக்குறள் படித்தவர்களிடம் சென்று இந்த நூலை கொடுத்து நீங்க படிங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கதைகளை படிப்பாங்க. படிச்சுட்டு இப்போ நான்லாம் என்னன்னா, இப்ப என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துருக்கேன். அதாவது திருக்குறள் படித்தவர்கள் இந்த கதையை, இந்த நூலினை படிக்கும் பொழுது இயல்பாக அவர்களுக்கு என்ன தோணும்னா, ஒரு அதிகாரம், அதாவது அவங்க அதிகாரத்துக்கு ஏற்ப அந்த கதைகளை வகைப்படுத்தி இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்திற்கு இந்த கதை பொருந்துமான்னு நம்முடைய சிந்தனை
அதாவது மனமானது இயல்பாக பொருத்தி பார்க்குவது. ஏன்னா அதுதானே நியாயம். ஏன்னா இப்படி இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு துறவி, ஒரு சீடர், அவருடைய சீடர் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஜென் கதை தான். நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இடையிலே ஒரு ஆறு ஆறு ஆனது ஆற்றிலே பிரவாகம், வெள்ளம் பிரவாகமா ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு இளம் பெண்ணானவள் ஆ ஆற்றை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாள். அவருக்கு நீச்சல் தெரியவில்லை. உடனே தலைமை துறவி என்ன செய்தாரு, "ஒண்ணும் இல்லம்மா, என்னுடைய முதுகில் ஏறிக்கொள். என்னுடைய முதுகில் நீ ஏறிக்கோ. நான் உன்னை கொண்டு அடுத்த கரையில சேர்த்துறேன்" அப்படின்ட்டாரு. அதே மாரி துறவியானவர் நீந்தி சென்று அந்த இளம் பெண்ணை அடுத்த கரையில இறக்கி விட்டுட்டு, துறவியும் சீடரும் நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அதே மாரி. சீடனுக்கு இளம் சீடன் அவன். துறவி வயதானவர். சீடன் ரொம்ப ஒரு 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 இளைஞனா இருக்கிறார். அந்த சீடனுக்கு உறுத்தல், அதாவது மன உறுத்தல் தாங்க முடியவில்லை. என்னப்பா இது, நமக்கு ஏகப்பட்ட போதனைகள போதிக்கிறாரு நம்ம நம்ம குரு. பெண்ணாசை கூடாதுங்காரு, மண்ணாசை கூடாதுங்காரு, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடியவரு, இன்னைக்கு ஒரு இளம் பெண்ணை தன்னுடைய தோள்ல சுமந்துட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த உறுத்தல் தாங்க முடியல. இது நமக்கு தெரிந்த ஒரு ஜென் கதை தான். இத நான் ரொம்ப ஒண்ணும் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ அவர் ரொம்ப தயக்கத்தோட குருவிடம் கேட்கிறாரு, "என்ன குருவே, நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்துட்டீங்களே" அப்படின்னாரு. உடனே குரு சொல்லுதாரு, "நான் அந்த பெண்ண அப்படியே இறக்கி விட்டேனப்பா. நீ உன் மனசுல என்ன நீ வச்சுக்கிட்டே இருக்கியே? என்ன உனக்கு?" அப்படின்னு கேட்ட பொழுதுதான் சீடனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. இந்த கதையை அவர் மிக நேர்த்தியாக அறம் வலியுறுத்தல் அதிகாரத்திற்கு அப்படி பொருத்தி, "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிறன்னு" அற்புதமா ஆசிரியர் கொடுத்திருக்காரு. இந்த கதையை எவ்வாறு அவர் உள்வாங்கி, இதை எப்படி நம்ம இந்த ஒரு கதை தான். இது நமக்கு தெரிந்த ஜென் கதை தான். இந்த ஜென் கதையை அவர் பொருத்திய பாங்கை நினைத்து நான் ரொம்ப மகிழ்ந்தேன். இப்போ ஒவ்வொரு கதையினுடைய முடிவிலும் ஆசிரியருடைய ஒரு உரை இருக்கு. அது எனக்கு ரொம்ப வியப்பை தந்தது. ஏனென்றால் அந்த இவ்வாறு நம்ம இது இது ஒரு இது யாருக்குன்னா, இது வந்து ஒரு மாணவர்களா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த கருத்த அவங்க எப்படி கொண்டு எடுத்து உரைக்க முடியும்? இந்த குறள் எப்படி பொருந்துது அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் அத வந்து தொட்டு காண்பித்திருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு செயல். நல்ல நல்ல முறை. ஏனென்றால் அந்த கதைய மட்டும் சொல்லிட்டு, அந்த குறள வந்து கீழ போட்டுட்டு நிறைவடைந்தது அப்படின்னு போடாம, அந்த அந்த குறள் கூறுகின்ற கருத்து எவ்வாறு இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்பதை மிக நேர்த்தியாக அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது. இது பாமரர்களுக்கும் சரி, அல்லது குறளில் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கும் இது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை கண்டிப்பா கொடுக்கும். குறளிலேயே இருக்கின்ற குறளில் தோய்ந்த உள்ளங்கள் நிச்சயமாக இந்த பொருத்தத்தை எண்ணி வியப்பார்கள், அவர்கள் பாராட்டுவார்கள். குறளில் பரிச்சயம் இல்லாதவர்கள், பாமரர்களோ அல்லது அதிகமாக இந்த அதாவது குறளிலே பயணம் செய்யாதவர்கள் இந்த கதையையும், இந்த குறளையும் இணைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் அந்த குறளை நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஆசிரியர் ஏற்படுத்துகின்றார். அந்த அறிமுகம் செய்து வைக்கின்றார் இல்லையா? அந்த குறள் எப்படி இந்த கதைக்கு பொருந்துகின்றது, இந்த குறள் உணர்த்தும் பாடம் என்ன என்பதை அவர் கடைசியில 2 வரிகள்ல சொல்லுகின்ற அந்த பாங்கானது நிச்சயமா அது வந்து ஒரு ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது இதை வந்து அவரு ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார். அதை நான் வந்து இந்த இடத்துல மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு நல்ல ஓவியத்தை ஓவியர் ஓவியருடைய பேரு கூட குறிப்பிட்டிருக்காங்க. ஓவியர் அருமையாக மிளிரும் எழில் ஓவியங்களை தீட்டிக் கொடுத்த ஓவியர் திரு முருகேசன். முருகேசன் அவர்கள் மிக அற்புதமான எழில் ஓவியங்களை ஒவ்வொரு கதைக்கும் ஏற்ப அவர் கொடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கு. சரி, இந்த கதைகளை நான் வந்து எல்லா 108 கதைகளையும் 108 அதிகாரத்திற்குமான கதைகளை மட்டுமே நான் சொல்லிக் கொடுத்து இருந்தால் சுவாரஸ்யம், நீங்க படிக்கக்கூடிய நீங்கள் இந்த நூலை தேடி படிக்கக்கூடிய உங்களுக்கு சுவாரஸ்யம் குறைந்து போகும் என்பதனால்
இதில் என்ன சொல்ல வந்தார்கள் என்பதை மட்டும் நான் சுருக்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், எது எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை கவர்ந்தது என்ன பகுதி என்றால் அதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொண்டு இந்த நூலினை எப்படி நான் அணுகினேன், எப்படி நீங்கள் இன்னும் நன்றாக அணுகலாம் என்பதை ஒரு ஒரு சில நிகழ்வுகள் மூலமா நான் எடுத்து கூறி நான் விடைபெற நினைக்கின்றேன். அதாவது அவர்கள் எல்லா கிட்டத்தட்ட எல்லா கதைகளையும் அவர்கள் எடுத்து எல்லா கதைகள் என்று சொன்னால் இந்த உலகிலே வழங்கப்படுகின்ற எல்லா வகை கதைகள், அதாவது ராமாயணத்திலிருந்து கதைகள் இருக்கு இந்த நூல்ல, மகாபாரதத்திலிருந்து வந்த கதைகள் இருக்கு, ஈசாப் நீதி கதைகள் இருக்கிறது, ஈசாப் நீதி கதைகள் எடுத்திருக்காங்க, புராண கதைகள் இருக்கின்றன, அறிவியல் கருத்துக்களை அவங்க மிக நேர்த்தியாக இந்த அவங்க ஒரு ஆசிரியர், ஒரு அறிவியல் பட்டதாரி இல்லையா, அதனால அந்த அறிவியல் கருத்துக்களையும் அவங்க மிக இனிமையாக இளையோடுகின்ற பாங்கிலே பொருத்தி பார்ப்பதற்கு அவர்கள் 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 முயன்ற முயற்சியானது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. உதாரணமாக கல்லாதான் ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும், கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும் குரல், இந்த குரலுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதாவது ஒரு ராமன் அப்படிங்கிற ஒருவன், அவன் வந்து ஒரு ஒரு கடற்கரை தீவு பகுதியில வாழ்தான். அவன் ஒரு மாணவனாக இருந்து அவன் கல்வி கற்று ஒரு பின்னாளிலே ஒரு நல்ல துறையிலே வேலை பார்க்கின்றான். அவன் ஒரு நாள் அவனுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக தனது கிராமத்திற்கு வருகின்றான். அவன் நண்பர்களோடு சேர்ந்து அதே கடற்கரை மணலிலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய படிக்காத நண்பர்கள் எல்லோரும் இந்த கடல் அலை ஏன் வருகின்றது, இந்த கடல் அலை எப்படி இவ்வளவு நேரம் அலைந்து கொண்டே இருக்கின்றது என்பதற்கெல்லாம் சில பொருத்தமற்ற கூற்றுக்களை அவர்கள் தங்களுக்கே உரிய பாணியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்களினுடைய சாபம் என்று ஒருவன் சொல்கின்றான், இல்லை தேவர்கள் தண்ணீரை எடுப்பதற்காக கடலிலே அவர்கள் முகர்ந்த பொழுது ஏற்பட்ட சலனத்தினால் கடல் அலை பரவுகின்றது என்று சொல்கின்றான். ஆனால் அவன் ராமன் என்பவன் படித்தவன் இல்லையா, அவன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து சந்திரனிலிருந்து ஏற்படுகின்ற ஈர்ப்பு, சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கின்ற ஈர்ப்பு தான் இந்த கடல் அலை உருவாக காரணம் என்று தனது அறிவியல் கருத்துக்களை அந்த நண்பர்கள் முன்னால் வைக்கின்றான். நண்பர்கள் வியந்து அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கதையாக வருகின்றது. எப்படி தான் உள்வாங்கிய அறிவியல் கருத்துக்களை எவ்வாறு இந்த கதைகளின் மூலமாக ஆசிரியர் வைத்திருக்கின்றார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வினை நான் முன்னே வைத்து செல்ல விரும்புகின்றேன். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அதாவது இந்த நாட்டிலே வழங்கப்பட்டு வருகின்ற கதைகளிலேயே மிக பழமையான கதைகளில் ஒன்று பஞ்சதந்திர கதைகள். அந்த பஞ்சதந்திர கதைகள் எவ்வாறு உருவானது என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்றை சொல்வார்கள். ஒரு அரசனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் அறிவியினர்களாக இருந்தார்கள். அவர்களை நம்பி அரசன் தன் நாட்டினை ஒப்படைப்பதற்காக விருப்பம் இல்லாமல் இருந்த பொழுது அவனை சந்திக்க ஒரு புலவர் ஒருவர் வருகின்றார். அந்த புலவர் அருண்மொழி என்ற அந்த புலவரினுடைய மதிநுட்பத்தால் அந்த 7 குமாரர்கள் எவ்வாறு மாற்றமடைந்தார்கள், அதுதான் அந்த 7 குமாரர்களுக்காக அந்த அருண்மொழி என்ற புலவர் உரைத்த கதைகள் தான் பஞ்சதந்திர கதைகளாக நமக்கு வருகின்றன என்பதை ஆசிரியர் மிக நேர்த்தியாக கேள்வி என்ற அதிகாரத்திற்கு ஏற்ப ஒரு கதையாக அவர் வடித்திருக்கிறார். அதை நினைத்து நான் அந்த கதையை படித்த பொழுது நான் ரொம்பவே நெகிழ்ந்து போனேன். அப்பொழுது அவர்கள் அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ற குரலை மேற்கோள் காட்டி, அதாவது இன்னொரு குரலையும் அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தார்கள். அதாவது கற்றிலனாயினும் கேட்க அது ஒருவருக்கு உக்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குரலையும் மேற்கோள் காட்டி, எவ்வாறு ஒருவன் அதாவது படிக்கலனாலும் கேள்வியால் நம்முடைய அறிவு பெருகும் என்பதை அவர்கள் ரொம்ப ஒரு அவர்கள் அந்த கதையின் அவர்கள் நகர்த்திய பாங்கு, அதாவது பஞ்சதந்திர கதை பிறந்த பாங்கினை அவர்களுக்கே உரிய விதத்திலே விளக்கியிருந்த பாங்கு என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. அது ஒரு நல்ல ஒரு திருப்பம். மேலும் ஆசிரியர் அவர்கள்
சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நமது தமிழ் காப்பியங்களிலே இருந்து நிறைய கதைகளை அவர்கள் இந்த நூலிலே நிழல் காட்டும் நிஜங்களாக அவர்கள் குரலை பரப்புகின்ற பணியிலே அந்த ஒரு நோக்கத்திற்காக நிறைய கதைகளை சிலப்பதிகாரத்திலிருந்தும் சரி, மணிமேகலையிலிருந்தும் சரி கையாண்டிருக்கின்றார்கள். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அவர்கள் ஊரினுடைய பெயர்களை எல்லாம் நமது புராணங்களிலிருந்தும் நமது காப்பியங்களிலிருந்தும் எடுத்தாண்டிருப்பது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிக்கக்கூடியதா இருந்தது. அதாவது திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற ஊரை எடுத்தாண்டிருக்காங்க. திருவெண்ணெய்நல்லூர் ஊர் அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளவு நல்ல அந்த ஊரினுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதே ரொம்ப அருமையா இருக்கிறது. அது மாதிரி காவிரி பூம்பட்டினம் நிறைய கதைகள்ல வருது. அவர்கள் எடுத்தாண்ட இருக்கக்கூடிய கதை பாத்திரங்கள் எல்லாம் தூய தமிழ் கதை பாத்திரங்களா இருக்கின்றன. இது மட்டும் இல்ல, விஞ்ஞானிகள் வராங்க. தாமஸ் அல்வா எடிசன் வராரு, சர்வாதிகாரி ஹிட்லர் வராரு, இடியமின் வராரு. இதெல்லாம் எந்தெந்த குரலுக்கு எந்தெந்த அதிகாரங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நீங்களே பொருத்தி பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்கோன்மைக்காக ஹிட்லர் எடுத்து வராங்க, வெறுவந்த செய்யாமைக்காக இடியமின் எடுத்து வராங்க, வள்ளல் தன்மைக்காண்டி பாரியை சொல்லுதாங்க, ஈகை, ஒப்புரவறிதல் போன்ற குணங்களை எல்லாம் நமது பாரி, அதாவது நமது நாட்டிலே வழங்கப்பட்டு வருகின்ற கதைகள், மன்னர்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்ற கதைகள், எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை எல்லாம் இவர்கள் மிக நேர்த்தியாக பொருத்தி பார்க்காங்க. விவேகானந்தர் வராரு. இன்னும் ஒருபடி மேல போனா விறுவிறுப்பான சுவாரஸ்யம் நிறைந்த சஸ்பென்ஸ் கதைகள் கூட இருக்கு இந்த நூல்ல. தமிழ் புலவர்கள் பல பேர் வராங்க, அணி செய்தாங்க. வீரராகவ முதலியார் அவர் சொன்ன அந்த அந்த நுட்பமான அந்த ஒரு பாடல் ஸ்லேடையை கூட அவர்கள் அவர்கள் அதாவது அவையறிதல் அதிகாரத்துல, அவை அஞ்சாமை போன்ற அதிகாரத்திற்காக அவர்கள் தமிழ் புலவர்கள் செய்த சில ஸ்லேடை சிதறல்களை கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட தலைவர்கள் வராங்க, உலக தலைவர்கள் பலர் வருகின்றார்கள், உலக அதிசயங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த நூலினை நாம் படித்தால் நிச்சயமாக ஒரு பேரகராதி, ஒரு என்சைக்ளோபீடியா, அதாவது திருக்குறளே ஒரு என்சைக்ளோபீடியா தான். அடிக்கடி நம்ம சிஆர்ஐயா அடிக்கடி சொல்வார்கள், இது ஒரு கேட்லாக் வடிவில் வந்த ஒரு சிறிய வடிவில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா, பேரகராதி. அந்த பேரகராதியை புரட்டிய ஒரு அனுபவத்தை நிழல் காட்டும் நிஜங்கள் எனக்கு தந்திருக்கின்றன. இதுதான் உண்மை. இத்தகைய ஒரு கதை நூலினை நம்ம வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக நம்ம தினந்தோறும் கதைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரட்டினாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய கற்பனை திறன்கள், நமக்கு இருக்கக்கூடிய நமது உருவாக்கும் திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி நிச்சயமாக நமக்குள் நிச்சயமாக ஒளிவிடும். ஏனென்றால் கருத்தியல் அதிகமாக நமக்கு செய்யாத செயல்களை எல்லாம், நம்முள்ள ஏற்படுத்தாத தாக்கங்களை எல்லாம் கதைகள் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் நான் ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இதற்கு உதாரணமே அடியேன் தான். ஏனென்றால் சிறு வயதிலே தினமலர் நாளிதழோடு சிறுவர் மலர் என்ற ஒரு இணைப்பு புத்தகம் வெளிவரும். இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த நூலினை படிப்பதற்காக எங்க அப்பா, என் தந்தையார் ஒரு தினமணி பிரியர். ஒரு நாள் தினமலர் வாங்க மாட்டாங்க. நானும் எனது அண்ணனும் அடம் பிடித்து எப்படியாவது இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமாவது தினமலரை வாங்குங்கன்னு சொல்லி அடம் பிடித்து நாங்கள் அதை வாங்க வைப்போம். காரணம், அந்த கதை அந்த சிறுவர் மலர் என்கின்ற ஒரு கதையில் அந்த சிறுவர் மலரில் இருக்கக்கூடிய கதைகளை படிப்பதற்காக நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் அந்த அந்த ஒரு இணைப்பு புத்தகத்தை வாங்கி தர சொல்வதற்காக நாங்கள் அடம்பிடித்த நாள்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் கதையாக எதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னார்களோ, எதையெல்லாம் நான் கதையாக படித்தேனோ, அதுதான் என்னுள் இப்பொழுதும் தங்கி இருக்கின்றது. ஒரு கதை, அதாவது ராமாயணத்தின் உபகதையான ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தவர் தான் நமது அண்ணல் காந்தியடிகள். அவருக்குள் எவ்வாறு அந்த ஹரிச்சந்திர நாடகம் சென்று உண்மை தத்துவத்தை, உண்மையை தவமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை அவருக்கு வழங்கி நமக்கு ஒரு அண்ணல் காந்தியடிகளை தந்தது. கதை கேட்டதனால்தான் ஒரு மன்னர் சிவாஜி என்பவர் மாமன்னராக, மாவீரராக நம்முள் இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறார். காரணம், அவருக்கு இளம் வயதில் அவரது அன்னையானவள் தினந்தோறும் அவர் கதை சொல்லுவாங்க. வீரக்கதைகள், சாதாரண கதைகள்ல வீரக்கதைகளை அவர்கள் கேட்டு கேட்டு வளர்ந்ததுதான்
அவர் மாமன்னர் சத்ரபதி சிவாஜி என்ற ஒரு பட்டத்தோடு இன்று நம்மோல் நமது நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிய கதைகள் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய தத்துவங்கள், அவர் எதையும் நான் புதிதாக எதையும் சொல்லலன்னு சொன்னார். அவர் நம்முடைய உபநிடதங்கள் மற்றும் வேத சாரங்கள், நமது தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை, கருத்துக்களை அவர் எடுத்து வைத்தார். அவற்றில் மிக முக்கியமானது அவர் எடுத்து சொன்ன குட்டி கதைகள். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகள் என்கின்ற நூலினை தனியாக தொகுத்து அவர் அந்த அமுத மொழிகளே சொன்ன குட்டி கதைகளை ஒரு நூல்களாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த குட்டி கதைகள் மிக 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 பிரபலம் அடைந்து விட்டன. ஏனென்றால் அதில் எளிய முறையிலே அவர் அந்த அறக்கருத்துக்களை கதை வடிவிலே வடித்ததுதான் காரணம். எல்லா கருத்துக்கள், எல்லா தத்துவங்களும் எல்லோரையும் சென்று எந்த வடிவில் எளிதாக சென்றடைகின்றது என்று சொன்னால் கதை வடிவில் தான் எளிதாக சென்றடைகின்றது. இதை நாம மறுப்பதற்கு இல்லை. எப்படி புத்தமானது தத்துவ ரீதியாக உலாவிக் கொண்டிருந்தாலும் ஒரு காலத்திலே அது மற்றொரு வடிவம் எடுத்து ஜென் கதைகளா என்று நம்முள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் ஈசாப் நீதி கதைகளும். அது எங்கோ ஒரு இடத்திலே தோன்றியிருந்தாலும், ஏதோ ஒரு பாலைவன பகுதியிலே தோன்றியிருந்தாலும் சரி, அது உரைக்கும் செய்திகள், அது உரைக்கின்ற அறக்கருத்துக்களை நம்ம மறுப்பதற்கோ மறப்பதற்கோ முடியாது. காரணம், அது கதை வடிவில் நம்முள் சென்று விட்டது. அது கதை எந்த மாதிரி சொன்னா என்ன? யார் விலங்குகள் பேசுமா? கதைகளில் பேசும். ஈசாப் நீதி கதைகளிலேயும் ஜென் கதைகளிலையும் விலங்குகள் பேசும். அதையும் நம்ம ரசிப்போம். இது நம்ம முழுக்க முழுக்க கற்பனை தான். கற்பனை கட்டுக்கதை என்று சொன்னால் கூட இறுதியாக அவை சென்று நமக்கு கொடுக்கக்கூடிய, அவை கொண்டு சேர்க்கக்கூடிய தத்துவங்கள் உயர்ந்தவையா இருக்கு. அதனால அதை நம்ம மறுக்க மாட்டோம். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க பஞ்சதந்திர கதைகளா இருக்கட்டும், வரலாற்று கதைகளா இருக்கட்டும், நம்ம நாட்டில் உலவி வரக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளாக இருக்கட்டும், ஈசாப் நீதி கதைகள், ஜென் தத்துவம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குட்டி கதைகள், எல்லா கதைகளையும் நீங்கள் ஒருங்கே நீங்கள் படிக்கணும். அதாவது நான் தொட்டு பார்க்க விரும்புகின்றேன் என்று சொன்னால் சரி, அதாவது நவீன காலத்திற்கு எழுந்த சுயமுன்னேற்ற கதைகளா இருக்கட்டும் சரி, இது எல்லாத்தையும் நான் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க நிழல் காட்டும் நிஜங்கள் கண்டிப்பா நீங்க வாங்கி ஆகணும். நிச்சயமா நான் இதை ஒரு ஆசிரியர்களுக்கு நிச்சயமா அதை பரிந்துரைப்பேன். கதைகளை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள், பாமரர்கள்னு நம்ம எந்த வித பாகுபாடும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா கதைகள் எல்லோரையும் சென்று சேரும். கதை வடிவில் நம்ம எதை கேட்டாலும் அது நிச்சயமாக எல்லோரையும் சென்று சேரும். கதையே நான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த வகையிலே திருக்குறளை பரப்புகின்ற இந்த உன்னதமான நோக்கிலே நிழல்களா இருக்கக்கூடிய கதைகள் எவ்வாறு நிஜங்களாகி நம்முள் சென்று சேர்கின்றன என்பதை மிக அழகாக படம் பிடித்து நமக்கு தொட்டு காட்டியிருக்கக்கூடிய மலர்கொடி ராஜேந்திரன் அவர்களை நம்ம எவ்வளவு தூரம் பாராட்டினாலும் அது சிறிய பாராட்டாகவே இருக்கும். அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருடைய உன்னத முயற்சிக்காக அவருக்கு உறுதுணையாக இருந்த நமது CR ஐயா அவர்களையும் நம்ம பாராட்டியே தீரணும். நிச்சயமா அவருடைய சாயல் இந்த கதைகள்ல தெரியுது, நான் பார்க்கேன். இத்தகைய இந்த ஒரு அற்புதமான நூலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த லட்சிய தம்பதிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்து, இதுகாரும் எனக்கு இந்த நூலினை விரைத்து காண்பிப்பதற்காக வாய்ப்பளித்த இந்த தளத்திற்கு நான் நன்றி கூறி, இதில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களையும் நான் வணங்கி, முக்கியமாக ஐயா திரு CR ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லோங்கவன், நன்றி. மிக அற்புதமான உரை. நம்முடைய கதை சொல்லுகின்ற பண்பாட்டை வலியுறுத்தி பேசினீர்கள். ஹரிச்சந்திர நாடகத்தை கண்டுதான் நமக்கு ஒரு காந்தி பிறந்தார்.
நம்மளுடைய ஈகையின் மொத்த உருவமே கர்ணன் தான். கதைகளும் கருத்தியல்களும் பொங்கி எழுகின்ற நாடு இது. புத்தத்தையே உலருக்கு விளங்கிய கொடை விளங்கிய நாடு இது. அற்புதமாக தங்கள் உரையாற்றுவீர்கள். ஆசிரியர் கருத்துரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். இணைப்பில் இருக்கீங்களா? இந்த நூலை 9 மாதத்தில் எழுதிட்டேன். கதைகளை எல்லாம் பார்த்து குரலுக்கு ஏத்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி எழுதினேன். நிறைய கதைகளை குரலுக்கு ஏத்த மாதிரி நானே மாத்திருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விவேகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். நான் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் இவர்தான். இவர்தான் எழுதினாரு, அதனால எழுதினேன் நானு. அதோட குழந்தைங்களுக்கு ஒரு இதா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எழுதினேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. நன்றி, வணக்கம். இத வந்து எனக்கு கேள்வி இருந்தது. கேள்வி இருக்கா? பொன்னிக்கு கேள்வி இருக்கா? ஆமா, நீங்க ஆக்சுவலா நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த கதை மூலமா தான் சொல்லணும்னு ஏன் நினைச்சீங்க? கதை மூலமாகத்தான் வலுப்படுத்தி ஆகணும்னு சொல்லி ஏன் நினைச்சீங்க? என்ன கதைதான் ஈஸி. குழந்தைங்களுக்கு சொன்னா கதை மூலமா தான் சொல்ல முடியும். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ராமாயணம் அவரே சொன்னாரு. சொன்னாரு அவரு. சரிங்கம்மா, சரிங்க, நல்லதுமா, நல்லது. வேற யாரும் பேச விரும்புறீங்களா? இப்ப கையுறுத்தி பேசலாம். ஒன்றும் காணப்படவில்லை. ஐயா பேசுங்க, பேசுங்க. கையை உயர்த்திருக்காரு. கையை உயர்த்திருக்காரு. முதல்ல சீராக வாய்ப்பு. என்ன கையை உயர்த்த சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து முதல்ல வந்து வேலாயுத மன்னாட்சிக்கு நன்றி சொல்லு. விஜயா பதிப்பகம் இளங்கோ வந்து ரொம்ப அழகா இந்த வந்து விவரிச்சு சொன்னாரு. நம்ம பண்பாடே வந்து ராமாயண மகாபாரதம் மூலமா அறக்கருத்துக்களை வந்து விதைக்கணுங்கிறது தான் நம்முடைய பண்பாடு. அது அப்படிதான் வந்து பட்டி தொட்டி எல்லாமே அது பரவி இருந்தது. அது அந்த அந்த மரபுல நீங்க ரொம்ப அழகா 2 பேருமே பொன்னி அவரு இளங்கோ 2 பேருமே அழகா சொன்னாங்க. அது அந்த வகையில இதை ஊக்கம் கொடுத்தவர் வந்து இதை நீங்க பண்ணலாம், கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் வந்து விஜயா பதிப்பகம் வேலாயுத மன்னாட்சி, எங்க குடும்ப நண்பர் அவரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலுடைய கட்டமைப்பை பத்தி இளங்கோவன் சொன்னாரு. கிட்டத்தட்ட 470 பக்கமா 65 பக்கமா உள்ள இந்த நூல் இன்னமும் வந்து மலிவு விலையில 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த நூல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த அப்படியே வந்து அந்த விலை மாற்றாம ஐயா அண்ணாச்சி வந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. அதனால விஜயா பதிப்பகம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். அது மாதிரி இந்த ஓவியர் வந்து கொஞ்சம் காது குறைபாடு, செவி குறைபாடு உள்ளவர். அவரு மிக அருமையா, நாங்க எதுவுமே சொல்ல கிடையாது, இந்த இவ்வளவு இதையும் கதையை பார்த்துட்டு அவரே போட்ட ஓவியங்கள், அந்த ஓவியங்கள் தான் அந்த கருத்தை கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பேர் வைக்கிறதும் நிழல் காட்டும் நிஜங்கள்ல அதிகம் இளங்கோவன் நல்ல அழகா தொட்டு சொன்னாரு. இந்த ட்ரூத் த்ரூ தி ஷேடோஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். நிழல்கள் மூலமாக நிஜத்தை நோக்கி அப்படின்னு தான் போறது. அது எங்க குருஜி அவரு சிவ ஜெயக்குமார்னு அப்ப இருந்து ரொம்ப நாங்க அதெல்லாம் ரொம்ப ஆலோசனைக்கு அப்புறம் இந்த பேரை துணைவேர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது அவங்க சொன்னதை சரி இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை எடுத்துக்கிட்டோம், நிழல் காட்டும் நிஜங்கள்னு. இது அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு 2009ஆம் ஆண்டு ஒரு கிருஷ்ணராஜ் வானவராயரே பாரதிய வித்யா பவன்ல 2009ஆம் ஆண்டு இதை கோவையில பாரதிய வித்யா பவன்ல வெளியிட்டாங்க. அவரையும் நன்றியோட ஒரு நல்ல அனுமதி கொடுத்து அவரையும் நன்றியோட இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்குறோம். மறுபடியும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த உங்களை அனைவருக்கும் நன்றி. இளங்கோ வந்து என்னுடைய நூலையும் சொன்னாரு, இந்த நூலையும் சொன்னாரு. அதனால இளங்கோவுக்கு வந்து தென்காசி இளங்கோவனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. அவர் பேச தென்காசியிலே பேசணும், தென்காசிக்கு அழைத்து சென்ற மாதிரி இருந்ததுங்க அவர் பேசுனது. அந்த மொழி அற்புதமா இருந்ததுங்க அவர் பேசுறது, கேட்கறது. பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி பேசி தோல்ல கை போட்டு பேசுற மாதிரி ஒரு உணர்வுங்க. ஐயா திருப்பதியா வாங்க பேசுங்க. வணக்கம். முதலில் இன்று இந்த நூலை நயவுரை செய்த இளங்கோவன் ஐயாவுக்கு என்று பாராட்டுகளை தெரிவித்தது. ஏனென்றால் ஏன் கதை முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தினார். ஒரு கதைகள் எப்படி முக்கியத்துவம் பெறுது, எந்த காலமும் முக்கியத்துவம் பெறுது, ஏன் கதை வடிவில் இருக்க வேண்டும் என்பதனை அதற்கான, அதாவது கிரிக்கெட்டுக்கு பிட்ச் ரிப்போர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கான களம் அமைத்து கொடுத்து அது சரியாக
விளையாடி நமக்கு ஒரு சிறந்த நய உரையை கொடுத்த அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும். ஏன்னால் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா சிறப்பாக மக்களுக்காக செய்தீர்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த நூலை முன்னாடியே வாங்கிவிட்டேன். இன்று இந்த நூலை பார்த்தவுடன் காலையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நூலை படித்து முடித்து விட்டேன், ஆரம்பித்து. என்று இது ஒரு எப்பவுமே இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுவேன். அதாவது இது ஒரு இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியில வாய்ப்பாக கருதுறது ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ஏன் இந்த நூலை எழுதினாங்கிறதுக்கு அழகா அவங்களே சொல்லியிருக்காங்க. பெரியவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, சின்ன மனசுல பிஞ்சா விதைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு அவங்க முன்னுரையில சொல்றது சரியான போக்கு. ஏன்னா பெரியவங்களை வளர்ந்த மரத்தை போய் வளைக்க முறிஞ்சிடும். இளம் பருவத்தில் நம்ம என்ன வேணாலும் அவங்களை வழி கோணலாங்கிற அந்த தத்துவத்துல பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கதைகளை அங்கங்கு எடுத்துரைத்து அது ஒரு பாணியாக இளம் பருவத்தில் செய்வதற்கான முயற்சியை அம்மாவை பாராட்டி வணங்குகிறேன். ஒரு 2 கதைகள் ஐயா சொன்ன சிறந்த கதை என்று நான் பட்டது இந்த மணத்துக்கண் மாசில்நாதன் ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் என்னை மிகவும் மிகவும் இந்த 108 இந்த 108 நம்பர் ஐயா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீராஜ் ஐயாவுக்கு இப்ப 108ங்கிற எண் ரொம்ப ஏதோ ஒரு வகையில அவருக்கு எப்பவுமே ஈர்ப்பு உண்டு, அதுவும் பிரதிபலிச்சிருக்கு. அந்த மணத்துக்கண் மாசில்நாதல்ங்கிற அந்த கதை பொருத்தப்பாடு என்னை ரொம்ப ஈர்த்தது. அடுத்தது என்னுடைய இதுல இந்த பணிதனை உயர்கிற கதையில தலையை கொண்டு போய் எடுத்துருவான்னு சொல்ற ஒரு கதையில என்கிட்ட ஒரு இவங்கெல்லாம் நோயுற்றவெல்லாம் வர்றப்ப, ஐயா என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு பணத்தை கட்டுறேன் அப்படிமா. மனதுக்கு அது தலையை அடகு வைத்தாவது அப்படிங்கிற சொல் நிறைய நான் கேட்கிற சொல். ஆனா அது முடிந்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த நோயுற்றவர்கள் கூட இருக்க நான் சொல்லுவேன், தலையை அடகு வைக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க தலையை அடகு வச்சு பாருங்க, யாரு வாங்குவா பாருங்க அப்படிங்க. அதாவது அது அதுதான் அதோட பெருமதி. நம்ம ஆனா வழக்கத்துல சொல்றோம், அந்த கதையில அது ரொம்ப இயல்பாக இருந்தது. அதே மாதிரி இப்ப அந்த மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்டா மாறிட்டாங்க. மாறினப்ப அவங்க இதைதான் பண்றாங்க. அந்த படித்த முட்டாள்ங்கிற கதை எனக்கு அதுதான் தோணுச்சு. படித்த முட்டாள்னு ஒரு கதையில அவங்கவுங்க நியூரோ சர்ஜனா ஒண்ணு பார்ப்போம், ஹார்டியாக்கா ஒண்ணு பார்ப்போம். ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரு 10 தான் அறிகுறி. ஆனா ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டும் பாக்குறது வேற வேற பார்வை. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சரி, இன்னும் நம்ம வள்ளுவரும் சொல்லிருக்கிற, அம்மாவும் சொல்லியிருக்காங்க, நம்ம இனிமேட்டு அது முழுமையா பார்க்கணும் எந்த நோயுற்றவருங்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சது. அடுத்தது ஒரு சின்ன ஒரு திருத்தம். இந்த பொறாமை தீங்கிற ஒரு கதையில பாத்திர படைப்பு கொஞ்சம் குழப்பமா இருக்குமா, இப்ப திருத்திங்க நான் வேண்டுகிறேன். பொறாமை தீங்கிற 17வது இதுல அந்த பாத்திர படைப்புகள்ல குழப்பங்கள் இருக்கு. தன்னிலை பிறநிலை குழப்பம் இருக்கு. அதை சரி செய்து கொள்ளும் என்னுடைய பார்வையில் சொல்றேன். அடுத்து சுருக்கமா அப்புறம் ஒரு பஞ்சு வேளாண், அதாவது 1 3 தரும் 2 அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறப்ப, நல்ல வழியில் சேர்ந்த 2ஆம் பால் பொருள் முதல் பாலையும் 3ஆம் பாலையும் தரும் என்று முடிக்கிறது ஒரு பஞ்சு டேலா கேப்ஷனாக நான் இன்று பார்த்தேன். அடுத்தது சின்ன வயசுல படிச்ச இந்த கரடி கதைலாம் 1ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த கதை ஞாபகம் அதுக்கு திருக்குறளை ஏன் அந்த காலத்திலே அந்த திருக்குறளை பொருத்தி வச்சிருக்க கூடாதான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அடுத்தது ஒற்றுமையின் பையன் அந்த புலிக்கதை சொல்றப்ப எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு ஒற்றுமை காமன் த்ரெட்ல வரும், இல்ல காமன் த்ரெட்ல வரும். ஆனா காமன் த்ரெட்ல தான் அதிகமா நடக்குது. ஆனா காமன் த்ரெட்ல வரணுங்கிறதான் சரியான விடுமியமா இருக்கும். அப்புறம் சாணக்கியனுக்கு சொல்லேற உழவன் என்று கொடுத்த ஒரு அடைமொழி சால பொருந்தும். அடுத்தது இந்த பாதை யாருக்கு உரியது என்ற கதையில் நான் இப்ப வெளிநாட்டு போயிட்டு வந்ததுனால பார்த்தேன், அந்த நம்ம சாலை விதிகள்ல முதல் பாதை நடைபாதை உரியவருக்கு முதல், அடுத்தது சைக்கிளிஸ்டுக்கு அப்படி இருக்கிற, ஆனா நம்ம ஊர்ல மாறி இருக்கிற இயக்கமும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்தது நல்வினையால் நீளும் குடின்னு படிச்சிருக்கோம். இந்த எடிசன் கதையும் நல்வினையால் நீடும் நாடு என்று சொன்ன ஒரு பாங்கு என்னால் மிகவும் ரசிக்க தகுந்ததாக இருந்தது. அடுத்தது ஒரு விவசாய நாடுல பல குடை நீளனும் தம் குடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல அதுக்கு வாய்ப்பட இன்னைக்கு எங்க பொருளாதாரம் இருக்கோ, எங்க இந்த ஐடி செக்டருக்கு போயிருச்சு. அந்த காலத்துல விவசாயம் இருந்துச்சு, பல குடை நீளலும், இன்று அப்படி இல்லைங்கிறத சொல்லிட்டு இந்த மாதிரி சில கதைகளை சொல்லிட்டு ஒரே இன்னொரு சஜஷன் என்ன சொல்லணும்னா, நிழல்காணும் நிஜங்கள் என்பது ஒரு கவித்துவமான ஒரு புதினத்துக்கான தலைப்பா
இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் யாரையும் உடனே பார்க்கணும்னா அது ஒரு புதினம் நூலுக்கு போயிடுவாங்க. ஒரு பிராக்கெட்ல திருக்குறள் கதைகள் என்று போட்டால் சரியா இருக்கும் என்று என்னுடைய அடுத்த சஜஷன் சொல்றேன். ஏன்னால் யாராவது ஒரு புக்கு கண்காட்சிக்கு போகும் பொழுது நிழல் காட்டும் நிஜங்கள் அப்படின்னு போடுறப்ப அது இது ஒரு புதினம் நாவல் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அது கீழே திருக்குறள் கதைகள் அப்படின்னு போடலான்னு என்னுடைய பரிந்துரையா சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன நம் காலத்தின் நம்மளுடைய பொது புத்தியின் விமர்சனமாக நான் பார்ப்பது என்னவென்றால், நம்ம எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அதுக்கு சன்மானம் வெகுமானம் என்பதை பொற்காசு வைரம் என்றே கூடி பழகிவிட்டோம். ஏதாவது பொற்காசு கிடைச்சிருச்சு, ஒரு மந்திரத்தால வைரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் பழகிட்டோம். இந்த கதையிலும் பிரதிபலிக்குது. அது நம் சமூகத்தின் குறைபாடாக நான் கருதுகிறேன். பொற்காசையும் வைரத்தையுமே ஒரு பரிசாக நிறைய ஒரு தனக்கான எதிர்வினையாக நல்வினையாக நாம் நினைப்பதாகவே எல்லா கதைகளும் இருக்கிறது. இந்த கதையிலும் பிரதிபலிக்கிறது. அதை தாண்டி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்காக விழுமியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி மனதுக்கு நிறைவு வரும், எப்படி நம்மளுடைய பயன்பாடு உலகத்துக்கு பயன்படும் என்ற வகையில் அந்த எதிர்வினைகளும் இதுவும் இருக்கும் என்பதனையும் அடுத்த கட்டமாக சொல்லி என்னுடைய சிறு பின்னூட்டத்தை முடியும். நன்றி, வணக்கம். அதாவது இந்த கதை என்ன ரொம்ப ஈர்த்தது. அதனால எனக்கு 2 புக்கு வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு. ஒண்ணு என்னுடைய நூலகத்துக்கு, பள்ளி நூலகத்துக்கு. அதாவது இந்த கதை ரொம்ப என்ன ஈர்ந்ததுங்க. எனக்கு 2 புக்கு வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கு. ஒண்ணு என்னுடைய பள்ளி நூலகத்துக்கும், மற்றொன்று எனக்காகவும் வாங்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா இதன் மூலம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க. அது மட்டும்தான் என்னுடைய எண்ணங்கள் ஐயா. இல்ல ஒண்ணு இல்ல, திருப்பதி பல கருத்துக்களை சொன்னாரு. அதை அத்தனையும் உள்வாங்கி இதுல ஏதாவது திருத்தம் செய்யணும், இந்த குறிப்பா அந்த பொறாமை தீல சொன்னாங்க, அதுல ஏதாவது மாற்றம் செய்ய முடியும்னா பண்ணிடலாம். மற்றபடி மற்ற கருத்துக்கள்லாம் உள்வாங்கி அடுத்த ஒரு 2 அல்லது ஏதோ ஒண்ணு வரும்போது அதை நம்ம அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் மீண்டும் நான் சொல்ல விரும்புறது. அவரு அந்த கொடுத்த அத்தனை சஜஷனும் நன்றி. இந்த ஒண்ணு ஏன் மேல திருக்குறள்னு போடலன்னா, மேல திருவள்ளுவர் படமும் போட்டிருக்கு, கன்னியாகுமரி பாறையும் போட்டிருக்கு. அதுல இருந்து இது ஏதோ குரலோட சம்மந்தப்பட்டதுன்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டாச்சு. காரணம் என்னன்னா, இது நம்ம மக்கள்கிட்ட அண்ணாச்சி சொன்னாரு, இதை விஜயபதி வேளாதேவன் சொன்னாரு, திருக்குறள் கதைகள் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு தெரியாத திருக்குறளான்னு மக்கள் இருக்க மாட்டாங்க. இது இந்த தலைப்பை பார்த்துட்டு, இது ஏன்னா பொன்னி பப்ளிகேஷன்ல இருந்த ஒரு 5 வருஷம் இந்த தலைப்பை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க நிறைய இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் அண்ணாச்சி அந்த துறையில இருக்கு. ஒரு அண்ணாச்சி நம்ம அட்டையில மட்டும் எங்கேயும் போட்டக்கூடாதுன்னாரு. அப்ப உள்ளுக்குள்ள எங்கேயாவது போடலாமான்னா, முதல் திருக்குறள் கதைகள் திறந்த உடனே உள்ளுக்குள்ள வித்தின் பேக்கெட் திருக்குறள் கதைகள் போட்டிருக்கான். அட்டையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்ம அது என்ன சொல்றது, அது கருத்தில் கொண்டுப்பட்ட ஒரு முடிவு. அதுதான் சொல்ல ஆசைப்படுறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. செல்வராஜா, நன்றி. போயிடலாமா? தமிழ்தரும் நூல் நயம் அமைப்பின் நிகழ்வு 68வது நிகழ்வு. இதில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகள். இதில் நிழல் காட்டும் நிஜங்கள் என்ற புத்தகத்தை பற்றி எழுதிய ஆசிரியர் திருமதி மலர்கொடி ராசேந்திரன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நயவுரை செய்த திரு சோம இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அதுபோல் CR ராஜேந்திரன் ஐயா வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே மிகவும் அருமையாக தமிழிலே பாண்டித்யம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சுவாமி பர்சன்ஸ் சொல்லுவாங்க, எல்லா அவதாரமும் எடுக்கக்கூடிய திரு பொன்னியின் செல்வன் வரவேற்புரை, நய உரை, அறிமுகம், அனைத்து ஒருங்கிணைப்பு எல்லாமும் செய்த பொன்னியின் செல்வன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இதில் திரு சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு முக்கியமாக பல கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். தென்கட்சி சுவாமிநாதன் தகவல் பற்றிய அவருடைய கதைகளை பற்றிய சிறு குறிப்புகளை சொன்னார்கள். அடுத்து ஆசிரியர் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் ஹிட்லர், இடியமீன், வள்ளல், பாரி, அடுத்தது அறிவியல் சார்ந்த கதைகளையும் இதில் சேர்த்திருப்பதை பற்றி சொல்லும்போது மிகவும் இந்த நூலை கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியமைக்கு ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோம இளங்கோவனுடைய கருத்துரை, நய உரை மிக அருமையாக இருந்தது. அவர்கள் ஒரு அழகான ஒரு தமிழிலே
மிக இயல்பாக பேசினார்கள். அவருக்கு மீண்டும் மூன்று அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இந்த நாயோரில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிய திரு ராசேந்திரன் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் மலர்குடி ராசேந்திரன் அவர்களுக்கும், அடுத்து திரு சுபத் திருப்பதி ஐயா அவர்களுடைய உரை மிக அருமையா இருந்தது. இது பின்னூட்டமாக இருந்த ஒரு கருத்து மிக அற்புதமாக இருந்தது. நேர்மையான முறையில், அதாவது எதையுமே அழகாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான மனிதர். இந்த இதுல இந்த அமைப்பில அவர் கலந்து கொண்டு அவருடைய அறவுரையை சொல்றதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமான மனிதர். எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு அழகான ஒரு கருத்துரையை சொல்கிறார். அவருக்கு இந்த அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த அமைப்பில் கற்க கசடர வலைத்தமிழ் வள்ளுவர் குறுக்கமான 3 அமைப்பும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை பதிவு செய்யும் சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்பரா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் என்பார் வள்ளுவர். அதுபோல இந்த நிகழ்விலே எல்லாரும் விருப்பத்தோடு கலந்து உறவுகளை நம்ம மேம்படுத்திக் கொள்கிறோம் என்பது எங்களுடைய தாழ்மையான ஒரு எண்ணம். அடுத்து வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வாழ்க தமிழ் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.